வணக்கம் மக்களே, நான் உங்க பாலா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம திருச்சி சங்கிலியாண்டபுரத்துல இருக்கக்கூடிய தியாகராஜ பாகவதரை அடக்கம் செஞ்ச அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம். தமிழ்நாட்டின் முதல் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் தான் இந்த தியாகராஜ பாகவதர். மாயவரம் கிருஷ்ணசாமி தியாகராஜ பாகவதர் அப்படின்ற பேரை தான் சுருக்கமா MKT அப்படின்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க. இவர் மார்ச் 1, 1910 இன்னைக்கு மயிலாடுதுறை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மாயவரத்துல பிறக்கிறாரு. இவரோட அப்பா கிருஷ்ணசாமி ஆச்சாரி, அம்மா மாணிக்கம்மாள். தியாகராஜ பாகவதருக்கு ஒரு தம்பியும் ஒரு தங்கச்சியும் இருந்திருக்கிறாங்க. தியாகராஜ பாகவதருடைய அப்பா கிருஷ்ணசாமி தன்னுடைய குடும்பத்தோட திருச்சிக்கு வந்து உயகுண்டான் திருமலை அப்படின்ற இடத்துல நகை வேலை செய்யறாரு. நம்ம தியாகராஜ பாகவதருக்கு சின்ன வயசுல இருந்தே படிப்பு மேல பெருசா ஒன்னும் நாட்டம் இல்லாம இருந்திருக்கு. ஆனா யாராவது பாடுனாங்கனாலோ இல்ல ஏதோ ஒரு இசை கச்சேரி நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா நம்ம தியாகராஜ பாகவதர் இருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அது அந்த இடத்துல இருக்கிறது மட்டும் இல்லாமல் அங்க பாடக்கூடிய பாடலை நல்லா கவனிச்சு கேட்டு அவங்க பாடுனாங்க இல்லையா, அவங்களே வந்து பாராட்டுற அளவுக்கு திரும்பி பாடக்கூடிய அளவுக்கு ரொம்ப திறமையான ஆளா இருந்திருக்கிறாரு. தியாகராஜன் காலத்துல அப்ப ஆங்கிலேயருடைய ஆட்சி தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப FG நடேசன் அப்படின்றவரு புதுக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன்ல ஸ்டேஷன் மாஸ்டரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவருக்கு சொந்தமா திருச்சியில ரசிக ரஞ்சனா சபா அப்படின்னு ஒரு சபா இருந்துச்சு. அந்த நாடக சபால நம்ம தியாகராஜ பாகவதருக்கு ஹரிச்சந்திரனுடைய மகனாக நடிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் கிடைக்குது. அதை வந்து அவர் அருமையா நடிச்சு கொடுக்கறாரு. ஹரிச்சந்திரன் நாடகத்துல பாட்டெல்லாம் நிறைய வரும் இல்லையா, அதுல வந்து இவர் பாடல்களையும் பாடியிருக்கிறாரு. அந்த நாடகத்தை பார்த்த வயலின் வித்வான் மதுரை பொன்னு ஐயங்கார் தியாகராஜனுடைய குரல் வளத்தையும் இசைநயத்தையும் பார்த்து ரொம்பவே பாராட்டுறாரு. அவருக்கு இவர் வந்து கர்நாடக இசைய முறையா கத்துத்தராரு. நடிப்புலையும் இசையிலையும் சிறந்து விளங்கினதுனால இவரை வந்து பாகவதர் அப்படின்ற பட்டப்பேர் வச்சு அழைக்கிறாங்க. இதுக்கெல்லாம் முன்னாடியே 1926 திருச்சி பொன்மலையில முதலா அவர் வந்து பவளக்கொடி அப்படின்ற ஒரு நாடகத்துல அர்ஜுனனா நடிக்கிறாரு. 1934 அவர் நடிச்ச அந்த பவளக்கொடி அப்படின்ற நாடகம் படமாக்கப்படுது. அதுல இவர் வந்து கதாநாயகனா நடிக்கிறாரு. தியாகராஜ பாகவதர் கிட்டத்தட்ட 15 தமிழ் திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காரு. அதுல 6 படங்கள் ரொம்ப பிளாக் பஸ்டர் ஹிட்டான படங்கள். 1944 ரிலீஸ் ஆன இவருடைய சாதனை படமான ஹரிதாஸ் அப்படின்ற படம் ஒரே தியேட்டர்ல 3 வருஷம் ஓடிட்டு இருந்திருக்கு. 3 தீபாவளியை பார்த்த ஒரே இந்திய திரைப்படம் அப்படின்ற சாதனை அந்த காலத்திலே பண்ண ஒரே ஆள் வந்து தியாகராஜ பாகவதர் அவர்கள் தான். தியாகராஜ பாகவதர் நடிச்சுட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்ப ஆங்கிலேயர்கள் இயக்குன ஒரு நாடகத்துல தியாகராஜ பாகவதரை நடிக்க சொல்றாங்க. அவரும் நடிச்சு கொடுக்கறாரு. அந்த நாடகம் ஆங்கிலேயர்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு வசூல கொடுத்து பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. அதுக்கு பரிசா வந்து நம்ம தியாகராஜ பாகவதற்கு 1 லட்சம் ரூபாய் பணமும் திருச்சிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருவரம்பூர் அப்படின்ற விவசாய வளமிக்க அந்த ஊரையும் பரிசா கொடுக்கறாங்க. ஆனா நம்ம தியாகராஜ பாகவதர் அவங்க கொடுத்த அந்த இடத்த வேணான்னு சொல்லி ஆங்கிலேயர்கள்ட்டே கொடுத்துட்டு அவங்க கொடுத்த 1 லட்சம் ரூபாய் பணத்தை இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு நிவாரண நிதியா கொடுத்துறாரு. இப்படி போயிட்டு இருந்த நம்ம தியாகராஜ பாகவதர் அவருடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா அமைஞ்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லட்சுமிகாந்தன் அப்படின்றவருடைய கொலை வழக்கு தான். அந்த லட்சுமிகாந்தன் அப்படின்றவர் வந்து பத்திரிகையில எழுத்தாளரா இருந்திருக்கிறாரு. அவர் நிறைய விமர்சனங்களும் பண்ணிட்டு இருந்திருக்காரு. தியாகராஜ பாகவதரை பத்தியும் அவர் வந்து விமர்சனங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறாரு. எழுதி கொஞ்ச நாள் கழிச்சு வந்து லட்சுமிகாந்தன் அவர்கள் வந்து கொலை செய்யப்பட்டதுனால அதுக்கு வந்து பாகவதரையும் அவருடைய தோழனாக இருந்த NS கிருஷ்ணன் அவர்களையும் வந்து கைது செய்து விசாரிக்கிறாங்க. இந்த கொலை வழக்குல கைதான நம்ம தியாகராஜ பாகவதரும் NS கிருஷ்ணன் அவர்களுக்கும் 4 வருஷம் சிறை தண்டனை கிடைக்குது. அதுக்கப்புறமா மேல் விசாரணை பண்ணி அவங்க வந்து குற்றமற்றவர்கள் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு வெளியில வராங்க. 1948 அவரு ஜெயில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில படங்கள்லாம் நடிக்கிறாரு. அந்த படங்கள்லாம் அவர் நினைச்ச அளவுக்கு ஓடல. அதனால அவர் ரொம்பவே வந்து நொந்து போயிடுறாரு. நாளடைவுல அவருடைய உடல் நலமும் சரியில்லாம போக நவம்பர் 1, 1959 மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துட்டு இருக்காரு. அந்த சிகிச்சை பலன் இல்லாம போய் இறந்துடுறாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய அப்பா அம்மாவை அடக்கம் செஞ்ச இதே இடத்துல தியாகராஜ பாகவதரையும் அடக்கம் செஞ்சிருக்கிறாங்க. தமிழ் சினிமாவிலேயே இவரை மாதிரி கொடிகட்டி வாழ்ந்தவரும் இல்ல, இவரை மாதிரி வீழ்ந்தவரும் இல்ல அப்படின்ற ஒரு கருத்து எல்லாரிடையுமே இருக்கு.
கூடிய சீக்கிரமே இவருக்கு வந்து நினைவு மண்டபம் கட்டுற வேலை ஆரம்பிக்க போறதா தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா.